வெல்கம் டு MBViews. இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளாக ஒரு மோர் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம். இந்த தேவையான பேர் பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் தேங்காய், துருவன தேங்காய், இது வந்து தடியங்காய், ஒயிட் பம்கின்னு சொல்லுவாங்க, வெண்டைக்காய், அப்புறம் இஞ்சி பொடியை வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு அதே மாதிரி பொடியை வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒன்றா அரைக்க போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். 4 பச்சை மிளகாய் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வத்தல் தூள், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ஸோ இதை வந்து கடலை எண்ணெயிலையும் பண்ணலாம், இனி ரிஃபைண்ட் ஆயிலும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயிலும் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து தடியங்காவை மஞ்சள் போட்டு லைட்டாக வேக வைக்க போகிறோம். அதே நேரத்தில் வெண்டைக்காயை ஃப்ரை பண்ண போகிறோம், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதனால் வெண்டையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முதல்ல வாங்க வீடியோக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக அந்த வெண்டைக்காயை வறுத்துக்கிறோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது தடியங்காய் ஒயிட் பம்கினை வந்து என்ன பண்ணி கொஞ்சம் மஞ்சள், உப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கும். ஸோ ஒரு பக்கம் அது வெந்துட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் போடாமே வைக்கலாம், வெறும் மோர் மட்டும் வச்சு மோர் குழம்பு பண்ணலாம். பட் இப்படி போட்டு பண்ணால் ஒரு ஏதோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்ல, அந்த வெண்டைக்காய் தடியங்காய் எல்லாமே நீங்கள் வேறு அதே மெத்தடில் நீங்கள் மோர் குழம்பு பண்ணி பார்க்கலாம். தேங்காய் போட்டு நீங்கள் மோர் குழம்பு பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணது இவ்வளோ தான் வந்துருக்கு. அப்புறம் அந்த தடியங்காய் வந்து வேக வச்சது இவ்வளோ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தடியங்காய் இதில் போட போகிறேன். ஸோ வெண்டைக்காய் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய், பச்சை மிளகாய், நாட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஜீரகம் சேர்த்த கலவையை போடுறோம். இல்லை ஜீரகம் நான் வந்து முன்னாடி காமிக்கல, ஜீரகத்தை நான் இதில் சேர்த்துருக்கேன். இல்லை கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணிக்கு இதெல்லாம் மொத்தமாக வேக வைக்கணும். இதில் ரொம்ப நேரம் கிடைக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும், அந்த மசாலாவில் உள்ள ஏறினா போதும். ஸோ தேவையான உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் தாளிக்கிறது பெண்டிங்கு. ஸோ இது கொதிச்சு ஒரு நேரத்தில் நான் தயிரை மிக்ஸில் அடிச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ஸோ இதை பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ எண்ணெய் கொதிச்சிருச்சு, கடுகு யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தோணுச்சோ அதை போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி போட்ட வேணாம் கடுகு. அடுத்து வெந்தயம் போடுறேன். அடுத்து காஞ்ச மிளகாய். ஸோ காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்துடுறேன், ஏன்னா ரொம்ப கரிஞ்சிரும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போடுறேன், சின்ன வெங்காயம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, அப்புறம் கருவேப்பிலை போடுறேன். இதில் கொஞ்சம் வத்தத்தூள் போடுறேன் கலருக்கு, ஒன்லி கலருக்கு தான். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு இது. ஸோ இதில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். வேறு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த வெயிலுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பாருங்கள் எப்படி கலர். நான் சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு மோர் குழம்பு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு மோர் குழம்பு. தெரியுதுங்களா? தடியங்களா பாருங்கள், ஆஹா ஜூஸ் ஆயிடுச்சு அப்படி. ஓகே, நம்ம இப்படி சாப்பிடலாம். அதை நான் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல, ஒன்லி மோர் கறியும் ஒரு மத்தி ஃப்ரை பண்ணேன், ஒரு 3 மத்தி ஃப்ரை பண்ணேன். அதில் ஒரு மத்தி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு தேங்காயில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போட்டு செம்ம கிளாஸாக இருக்குங்க. மத்தி ஃப்ரைக்கும் இந்த மோர் குழம்புக்கும் வேறு லெவல். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.